ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போவோம். எல்லாரும் எக்ஸாம் இந்த பேப்பரை செய்து பார்த்தீங்களா? செய்து பார்த்தது தானே? செய்து பார்த்திருக்கீங்க. அப்ப நம்ம பேப்பரை செய்து கொண்டே போவோம். நீங்க அதுக்குரிய ஆன்சரை மார்க் பண்ணி எடுங்க. நான் ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் தானே உங்களுக்கு எத்தனை சரி வந்திருக்குன்னு சொல்லி. அதை வச்சு நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரி, முதலாவதுக்கு வினா, இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பான செயற்பாடுகள் இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பாக செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தற்காலத்தில் தெரிவு செய்யப்பட்ட வேலை திட்டம். இலங்கையில ஆரம்ப காலத்துல தொடக்கம் இன்று வரைக்கும் கல்வியில அபிவிருத்தி மேற்கொள்வதற்காக பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை மேற்கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில ஆரம்ப கால பகுதியில இப்ப குறுகிய கிட்ட என்று சொல்லலாம். அந்த குறுகிய கால பகுதியில செய்யப்பட்ட, அதாவது தெரிவு செய்யப்பட்ட வேலை திட்டமாக காணப்படுவது அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டம். NSBS என்று அதை சொல்லலாம். அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்கின்ற வேலை திட்டம். அதாவது இதற்கான விடை இலக்கம் 2. வினா ஒன்றிற்கான விடை இலக்கம் 2. அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை. இந்த ப்ரொஜெக்ட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி எப்ப இத அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொன்னா 2016ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த ப்ரொஜெக்ட் அவங்க நடத்த வேணும் என்பதற்காக இலங்கை அரசு கல்வி அமைச்சு இந்த திட்டத்தை இலங்கையில வகுக்கிறாங்க. அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டம். இதற்காக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் ரேவசம் அவர்களோட தலைமையில கல்வி அமைச்சு மாகாண கல்வி அமைச்சு வலய கல்வி அமைச்சு என்ற அடிப்படையில இந்த பாடசாலைகள் தெரிவும் அதற்கான அபிவிருத்தி திட்டமும் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை NSBS இந்த ப்ரொஜெக்டுக்காக இலங்கை அரசால 64.95 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இலங்கை அரசால 64.95 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்காக ஆரம்ப கட்டமாக அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டத்துக்கு ஆரம்ப கட்டமாக 194 பாடசாலைகளை இலங்கை கல்வி அமைச்சு தெரிவு செய்தாங்க. 194 பாடசாலைகளை தெரிவு செய்தார்கள். இந்த அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை என்ற வேலை திட்டத்தில பிரதான நோக்கங்களாக காணப்பட்டது கிராமிய அபிவிருத்தி. ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள பாடசாலைகள் அபிவிருத்தி அடையப்பட வேண்டும் என்ற நோக்காக கொண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் நாடளாவிய ரீதியில தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் கல்விக்காக பகிரப்படுகின்ற வளங்கள் சரியான அளவில் பகிரப்பட வேண்டும், அதாவது சமனான அளவில் நகரம் கிராமம் என்ற வேறுபாடின்றி நாடு பூராகவும் ஒரே அடிப்படையில வளங்கள் பகிரப்பட வேண்டும் என்றும் உறுதியான பாடசாலை முகாமைத்துவத்தை மேம்படுத்துவதற்காகவும் இதன் நோக்கமாக காணப்பட்டது. அண்மையில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை வேலை திட்டம் இலங்கையில 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆவது ஆண்டு வரைக்கும் காலப்பகுதிக்குரிய ப்ரொஜெக்டாக இலங்கை கல்வி அமைச்சு திட்டமிட்டிருந்தது. அகிலவிராஜ் காரியவசம் கல்வி அமைச்சராக இருக்கின்ற நேரத்துல இந்த கல்விக்கான திட்டம் வகுக்கப்பட்டது. இதற்காக இலங்கை அரசு 64.95 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்தது. 194 பாடசாலைகள் இதற்கு ஆரம்ப கட்டமாக தெரிவு செய்யப்பட்டதோடு இதோட நோக்கமாக காணப்பட்டது கிராம அபிவிருத்தி, தரமான கல்வி, வளப்பகிர்வு, உறுதியான முகாமைத்துவம். இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு
இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி, அடுத்ததா இன்னும் போட்டிருக்காங்க 1000 பாடசாலைகள் திட்டம். 1000 பாடசாலைகள் திட்டம். 1000 பாடசாலைகள் திட்டம் என்று சொன்னா 1000 செகண்டரி ஸ்கூல்ஸ் தொழில்நுட்ப அடிப்படையில விருத்தி அடைய செய்கின்ற திட்டம். பாடசாலைகளை தொழில்நுட்ப அடிப்படையில் விருத்தி அடைய செய்கின்ற திட்டம். இதுக்கு முதற்கட்டமாக 2012ஆம் வருடம் 1000 இடைநிலை பாடசாலைகள், அதாவது செகண்டரி ஸ்கூல், கிரேட் 6க்கு மேல இருக்கிற ஸ்கூல், கிரேட் 1 to 5 பிரைமரி, 6ல இருந்து ஆரம்பிக்கிற ஸ்கூல்ஸ் 13 வரைக்குமான அந்த செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் 1000 பாடசாலைகளை 2012ஆம் ஆண்டு தெரிவு செய்து அவங்க ஐசிடி மஹிந்தோதய தொழில்நுட்ப கூடம் என்று சொல்லி இந்த ஸ்கூல்ல அமைச்சிருப்பாங்க. அந்த மஹிந்தோதய தொழில்நுட்ப கூடத்துல நிறுவி அதனூடாக தொழில்நுட்பத்தை விருத்தி அடைய செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த 1000 பாடசாலைகள் திட்டம். 1000 பாடசாலைகள் திட்டத்துல 2.5 பில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு 1000 இடைநிலை பாடசாலைகள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டது. இதற்கான முன்மொழிவு அல்லது ஆலோசனை திட்டத்தை முன்வைத்தவர் இலங்கையிட கல்வி அமைச்சர், அதாவது 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில கல்வி அமைச்சராக இருந்த பந்துல குணவர்த்தன அவர்களால இதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதோட நோக்கம் என்னென்று சொன்னா 21ஆம் நூற்றாண்டு வெற்றி கொள்வதற்கான தொழில்நுட்ப கல்வியை அறிமுகம் செய்தல். இதற்காக 23,000 ஆசிரியர்களை தொழில்நுட்ப ரீதியான பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டனர். 23,000 ஆசிரியர்கள் தொழில்நுட்ப பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டனர். அடுத்ததா காணப்படுறது நவோதய பாடசாலை. நவோதய பாடசாலை என்ற திட்டம் இலங்கையில 1997ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. நவோதய பாடசாலை திட்டம் 1997ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டது. பிள்ளைநேய பாடசாலை. அடுத்தது பிள்ளைநேய பாடசாலை என்று சொல்றது ஆரம்ப பிரிவு பாடசாலைகளை பிரைமரி ஸ்கூல்ஸ் சகல வசதியும் கொண்ட தரமான கல்வியை வழங்கக்கூடிய பாடசாலைகளாக மாற்றி அமைக்கிற வேலை திட்டம் பிள்ளைநேய பாடசாலை, சைல்டு ஃப்ரெண்ட்லி ஸ்கூல் என்று சொல்வாங்க. சரி, அடுத்த வினா இரண்டாவது வினா. இரண்டாவது வினா புகழ்பெற்ற கல்வியலாளர்களை கொண்ட தொகுதி எது? புகழ்பெற்ற கல்வியலாளர்களை கொண்ட தொகுதி. இதுக்கு முதலாவது அவங்க தந்திருக்க ஆன்சர் காந்தி, பிகாசோ, நெல்சன் மண்டேலா, மரியா மொண்டசரி. இதுல ஒரு கல்வியலாளர், நெல்சன் மண்டேலா கல்வி தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டவர், உலக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவர். 1993ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர். மரியா மொண்டசரி. மரியா மொண்டசரி உலகளாவிய ரீதியில மொண்டசரி, அதாவது முன்பள்ளி கல்வியை அறிமுகம் செய்தவர் மொண்டசரி. பிகாசோ அவர் ஒரு ஓவியர். முதலாவது ஆன்சர் எனவே வராது. இரண்டாவது ரூசோ. இரண்டாவது விடை வர்றது ரூசோ, காந்தி, பிளாட்டோ, டாவின்சி. இதுல வார டாவின்சி வரமாட்டார் கல்வியலாளருக்காக. ஆகவே இதுக்கான விடை நான்காவது விடை. இரண்டாவது வினாவிற்கான விடை நான்காவது விடை. ரூசோ ஒரு இயற்கைவாதத்தை முன்வைத்தவர். ரூசோ
கல்வியில 3H கோட்பாடு, அதாவது 3H. ஒவ்வொருவரும் கற்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் விருத்தி அடையப்பட வேண்டிய பகுதி 3H. ஹெட், ஹார்ட், ஹென் எனக்கூடிய 3H கோட்பாடை முன்வைத்தவர் காந்தி. அடுத்து பிளேட்டோ, ஜோன் டூயி. பிளேட்டோ ஜோன் டூயி பயன்பாட்டுவாதத்தை முன்வைத்தவர் கல்வியில ஜோன் டூயி. எனவே இதற்கான விடை 2வது 4வது. அடுத்த வினா, கல்வி அமைச்சின் கீழ் நிறுவப்பட்ட நிறுவனங்களுள் கல்விமானி பட்டத்தை வழங்கும் நிறுவனம் எது? கல்விமானி பட்டம் BEd. The BEd, Bachelor of Education என்ற பட்டத்தை வழங்குகின்ற நிறுவனம் பல்கலைக்கழகம் அல்ல, நிறுவனம். நிறுவனம் என்றால் முதலாவது இதுக்குரிய முதலாவது ஆன்சர் அமைஞ்சிருக்குது தேசிய கல்வியற் கல்லூரி. தேசிய கல்வியற் கல்லூரிகள் பட்டங்கள் வழங்குவது அல்ல. இனி வரும் காலங்களில அதை BEd கொண்டு வரணும் என்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது அல்ல. ஆகவே ஆசிரியர் தொழிற்காக டிப்ளோமா தாரிகளை தயார்படுத்துகின்ற நிறுவனங்கள் தான் தேசிய கல்வியற் கல்லூரிகள். 2வது தேசிய கல்வி நிர்வாகம் NIE. தேசிய கல்வி நிர்வாகம் தான் இலங்கையில கல்விமானி பட்டத்தை கல்வி அமைச்சின் கீழ் வழங்குகின்ற நிறுவனம். இதற்கான விடை இலக்கம் 2. அடுத்தது ஆசிரியர் பயிற்சி கலாசாலை, அதாவது ட்ரைனிங் காலேஜ். உயர்தர தகமையோடு ஆசிரியர் நியமனம் வழங்கப்படும் போது அவர்களுக்காக பயிற்சி பெறுவதற்காக, ஆசிரியத்துவம் தொடர்பான பயிற்சிக்காக நிர்மாணிக்கப்பட்ட பயிற்சி நிலையம்தான் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. இலங்கையில 8 ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் காணப்படுகிறது. அடுத்தது பரீட்சை திணைக்களம். இலங்கையில பரீட்சை தொடர்பான பரீட்சை பெறுபவர்கள் சான்றிதழ்கள் தொடர்பான விடயங்களை கவனிக்கிற திணைக்களமாக இலங்கை பரீட்சை திணைக்களம் காணப்படுகிறது. எனவே வினா 3ற்கான விடை இலக்கம் 2 தேசிய கல்வி நிர்வாகம். வினா இலக்கம் 4. இலங்கையின் முதலாக உருவாக்கப்பட்ட கல்வியற் கல்லூரிகள். ஏற்கனவே நான் சொன்னது போல ஆசிரியத்துவத்துக்காக அல்லது ஆசிரியர்கள் தொழிலுக்கு இணைத்துக் கொள்வதற்காக இலங்கையில காணப்படுகின்ற பிரதான நிறுவனம் கல்வியற் கல்லூரிகள். இந்த கல்வியற் கல்லூரிகள் 1986ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க சட்டத்தின்படி இலங்கையில் தோற்றுவிக்கப்பட்டது அல்லது நிறுவப்பட்டது. இலங்கையில 19 கல்வியற் கல்லூரிகள் காணப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரிகள் இதுவரைக்கும் இலங்கையில 19 கல்வியற் கல்லூரிகள் காணப்படுகிறது. இந்த 19 கல்வியற் கல்லூரிகள் மூலமும் வெளியாகின்ற ஆசிரியர்கள் தேசிய கல்வி டிப்ளோமா, ஆசிரியர் தரம் 3 ஆவண்ணா பிரிவு 3.1 ஆவண்ணா பிரிவின் கீழ் நியமனம் பெறுவார்கள். தேசிய கல்வி டிப்ளோமாதாரிகளான ஆசிரியர்கள் 3.1 ஆவண்ணா பிரிவின் கீழ் இவர்கள் நியமனம் பெறுவார்கள். இலங்கையில முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது நிறுவப்பட்ட கல்வியற் கல்லூரியாக காணப்படுவது மகவலி கல்வியற் கல்லூரி. மகவலி, அடுத்தது பஸ்தூன் ரட்ட. மகவலி கல்வியற் கல்லூரியும் பஸ்தூன் ரட்ட கல்வியற் கல்லூரியும் இலங்கையில காணப்படுகின்ற 19 கல்வியற் கல்லூரிகள்ல முதல் ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரியாக காணப்படுகிறது.
இந்த மகாவலி கல்வியற் கல்லூரி கண்டி பொல்கொல்ல என்ற இடத்துல அமைந்து காணப்படுகிறது. இது பிரதானமாக ஆங்கில பாடமும், அது தவிர 2ஆம் மொழி சிங்களம், 2ஆம் மொழி தமிழ், வெஸ்டர்ன் மியூசிக் ஆகிய பாடநெறிகளையும் இக்கல்வியற் கல்லூரி வழங்குகிறது. அடுத்ததாக காணப்படுகின்ற கல்வியற் கல்லூரி பஸ்தூன்றட்ட கல்வியற் கல்லூரி. இது களுத்துறை தென் மாகாணத்துல மேல் மாகாணம் களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பஸ்தூன்றட்ட கல்வியற் கல்லூரி காணப்படுகிறது. இது தவிர 20ஆவதாக இலங்கையில் ஒரு கல்வியற் கல்லூரியை அறிமுகம் செய்ய வேணும் என்ற ஒரு குறிக்கோள்களும் ஒரு திட்டமும் இலங்கையில காணப்படுது. அதுதான் குளியாப்பிட்டியில் அமைக்கப்பட உள்ள தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்காக. அதாவது 2013 இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட டெக்னாலஜி ஸ்ட்ரீம். அந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்காக கல்வியற் கல்லூரி மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக எதிர்காலத்துல நிர்மாணிப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ள கல்வியற் கல்லூரி குளியாப்பிட்டி கல்வியற் கல்லூரி. முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி மகாவலி பஸ்தூன்றட்ட. 19ஆவதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி மஹரகம கல்வியற் கல்லூரி. அதாவது இறுதியாக ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி மஹரகம கல்வியற் கல்லூரி. இந்த மஹரகம கல்வியற் கல்லூரி வணிக பிரிவு மாணவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. வணிக பிரிவு மாணவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரி மஹரகம கல்வியற் கல்லூரி. இது தவிர சில சிறப்பான பாடங்களுக்காகவும் சிறப்பு தேர்ச்சிகளுக்காகவும் இலங்கையில கல்வியற் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில ருவான்புர கல்வியற் கல்லூரி தொழில்நுட்ப பாடங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியற் கல்லூரி. தகவல் தொழில்நுட்ப பாடத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியற் கல்லூரி ருவான்புர கல்வியற் கல்லூரி. எனவே வினா இலக்கம் 4ற்கான விடை இலக்கம் 4. இலக்கம் 4 பஸ்தூன்றட்ட கல்வியற் கல்லூரி மஹவெலி கல்வியற் கல்லூரி. இதுதான் இலங்கையில ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்ட கல்வியற் கல்லூரிகள். வினா இலக்கம் 5. காகோதர சாதாரண தரத்தில் காணப்படுகிற கட்டாய பாடங்களின் எண்ணிக்கை. GC O லெவல்ல எத்தனை பாடங்கள் கட்டாயமான பாடங்களாக காணப்படுகின்றது? இதுதான் வினா. GCOL பரீட்சையில கட்டாய பாடங்களாக காணப்படுகின்ற பாடங்கள் எண்ணிக்கை 6. 6 கட்டாய பாடங்களும் 3 விருப்பத்துக்குரிய பாடங்களையும் ஆக மொத்தம் 9 பாடங்களை கொண்டமைந்து GCO லெவல் எக்ஸாம் நடைபெறும். இதுல காணப்படுகின்ற 6 முக்கிய பாடங்களாக தமிழ், கணிதம், வரலாறு, சமயம், விஞ்ஞானம், ஆங்கிலம் உட்பட 6 முக்கிய பாடங்களை கொண்டமைந்ததாக கட்டாய பாடமாக GCO லெவலில் காணப்படுகிறது. 6 கட்டாய பாடங்களும் 3 விருப்பு பாடங்களை கொண்டு 9 பாடங்களை கொண்டமைந்ததாக காணப்படுகிறது. எனவே இதற்கான விடை இலக்கம் 5க்கான விடை இலக்கம் 3. அடுத்த வினா இலக்கம் 6. வினா இலக்கம் 6. வினா இலக்கம் 6 காகோதர உயர்தர தொழில்நுட்பவியல் பிரிவுல கல்வி பயில்ற மாணவர்கள் தெரிவு செய்கின்ற 2 துறைகள். உயர்தரத்துல கலை, வர்த்தகம், உயிரியல் விஞ்ஞானம், பௌதீக விஞ்ஞானம்
அது தவிர இலங்கையில 2013ஆம் ஆண்டு அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு உயர்தர பிரிவுகளாக பொறியியல் தொழில்நுட்பம், உயிரியல் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி, என்ஜினியரிங் டெக்னாலஜி ஆகிய இரு பாடங்களும் பாடத்துறைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பம் ஆகியவை பாடங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கரு ஆலோசனைகள் 1997ஆம் ஆண்டு தேசிய கல்வி ஆணைக்குழுவால முன்வைக்கப்பட்டது. அதற்கமைவாகத்தான் 2013ஆவது வருடம் ஏலவே காணப்பட்ட 4 உயர்தர பிரிவுகளுடன் இணைந்து மேலும் இரு பிரிவுகள், தொழில்நுட்ப பிரிவுகள்ல இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இடெக், பிடெக் இந்த 2 பிரிவுகளும் பிரிக்கப்பட்டு மொத்தமாக 6 பிரிவுகளாக உயர்தரத்தில் காணப்படுகிறது. இந்த உயர்தரத்தில் காணப்படுகின்ற தொழில்நுட்ப பிரிவில் பொறியியல் தொழில்நுட்பம், உயிரியல் தொழில்நுட்பம். பொறியியல் தொழில்நுட்பத்தை ஒரு துறையா தெரிவு செய்கின்ற மாணவர்கள் அவங்க பொறியியல் தொழில்நுட்பத்தை முதல் நிலை பாடமாகவும், இரண்டாவது பாடமாக சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி எனும் பாடத்தை இரண்டாவது பாடமாகவும், மூன்றாவது பாடமாக 10 பாடங்கள் காணப்படுது. அதுல ஒரு பாடங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதாவது எக்கனாமிக், ஜியோகிராஃபி, இங்கிலீஷ், ஐசிடி அவ்வாறாக 10 பாடங்கள் காணப்படுது. அந்த பாடத்திலிருந்து ஒரு பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அதே போலதான் பிடெக், பயோடெக்னாலஜி செய்யறவங்களும் முதல் பாடமாக பயோடெக்னாலஜி, இரண்டாவது பாடமாக சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, அடுத்ததாக அந்த 10 பாடங்கள் இருந்து ஒரு பாடத்தை தெரிவு செய்யலாம். இது தவிர உயர்தரத்துல இலங்கையில 66 மொத்த பாடங்கள் காணப்படுகிறது. 66 மொத்த பாடங்கள் காணப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 6ற்கான விடை இலக்கம் 4. 2013ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு பரீட்சை நடத்தப்பட்ட தொழில்நுட்ப பிரிவில் 2 வகையான பிரிவுகள் காணப்படுது. ஒன்று பொறியியல் தொழில்நுட்பம், 2 உயிரியல் தொழில்நுட்பம். அடுத்த வினா வினா இலக்கம் 7. இலங்கை புள்ளிவிவரவியல் தொடர்பான கல்வியோட தொடர்புடைய வினாக்கள் வினவப்படும் போது எக்யூரேட்டா அவங்க கேட்கறது இல்ல. அன்னளவாக மாணவர்கள் தொகையா இருந்தாலும் சரி, ஆசிரியர் தொகையா இருந்தாலும் சரி, அன்னளவாக என்றுதான் வினாக்கள் வினவப்படும். அதன் அடிப்படையில இலங்கையில 2009ஆவது வருடம் அரச பாடசாலைகளில் ஆசிரியர்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எத்தனை பேர் என்ற வினா தான் கேட்கப்பட்டிருக்குது. நாங்க இந்த புள்ளிவிவரல் அடிப்படையில பார்ப்போமா இருந்தா 2018ஆவது வருடம் இலங்கையில அரச பாடசாலையில காணப்பட்ட ஆசிரியர்களாக 2,47,334 பேர் காணப்பட்டிருக்கிறார்கள். 2,47,334 பேர் காணப்பட்டிருக்கிறார்கள். 2019ஆவது வருடத்துல 2,43,240 பேர் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே 2019ஆம் ஆண்டு அடிப்படையில அன்னளவாக காணப்படுவது 2,40,000 ஆசிரியர்கள். 7வது வினாவுக்கான விடை இலக்கம் 3. 2,40,000 ஆசிரியர்கள். இது தவிர இலங்கையில பிரிவினாக்கள்ல காணப்படுற ஆசிரியர்களாக, அதாவது பௌத்த கல்வியை வழங்குகின்ற பிரிவினாக்கள்ல காணப்படுகின்ற ஆசிரியர்களாக 2018ஆவது வருடம் 6,789 பேரும், 2019ஆவது வருடம் 7,082 பேரும் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே வினா இலக்கம் 7ற்கான விடை இலக்கம் 3, 2,40,000. அதை நாங்க எக்யூரேட்டா சொல்லுவோம்.
தேவையில்லை, நீங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்கள். 2,43,240 பேர். அடுத்த வினா இலக்கம் 8. வினா இலக்கம் 8. இலங்கையில் இலவச சீருடை வழங்கும் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? இலங்கையில் எப்போது இலவச சீருடை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? இலங்கையில் இலவச சீருடை வழங்கும் திட்டம் 1993 வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வினா இலக்கம் 8ற்கான விடை இலக்கம் 4. வினா இலக்கம் 8ற்கான விடை இலக்கம் 4, 1993 வருடம். இது பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில கல்வி அமைச்சராக காணப்பட்ட லலித் அதுல முதலி அவர்களால் இலவச சீருடை வழங்கும் திட்டம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசோட ஆட்சி கால பகுதியில் 1991 தொடக்கம் 1993 ஆண்டு காலப்பகுதியில இலங்கையின் கல்வி அமைச்சராக காணப்பட்ட லலித் அதுல முதலி அவர்களால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தவிர 2015 ஆண்டுல சீருடைக்கு பதிலாக இலங்கை அரசு, அதாவது அகில விராஜ் காரியவசம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கின்ற காலப்பகுதியில வவுச்சர், சீருடைக்கு பதிலாக பண வவுச்சர் வழங்கும் திட்டம் இலங்கையில அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் 2015 வருடம். 2015 வருடம் இலங்கையில வவுச்சர் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அகில விராஜ் காரியவசம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த கால பகுதியில. அதன் அடிப்படையில் பார்ப்போமா இருந்தா வவுச்சர்கள் ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு முறையில இலங்கையில வழங்கப்பட்டது. ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு தொகை வழங்கப்பட்டது. அதாவது தரம் 1ல இருந்து 4 வரைக்கும் 5 பிரைமரி பிள்ளைகள் சொல்லலாம். தரம் 1 தொடக்கம் 5 வரைக்கும் 450 ரூபாய் வவுச்சர்ல தொடங்கி ஏலவல் வரைக்கும் 1700 ரூபாய் பெறுமதியான வவுச்சர்கள் வழங்கும் அளவுக்கு இலங்கையில இந்த வவுச்சர் முறை நடைமுறையில இன்று வரையும் காணப்படுகிறது. இலங்கையில வவுச்சர் முறை அறிமுகப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்னன்னா, வீண் விரயம் இலவச சீருடை அடிப்படையில வழங்குவதால ஏற்படுகின்ற வீண் விரயத்தை குறைப்பதற்காகவே இலங்கையில வவுச்சர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில இலங்கையில வவுச்சர் முறை அறிமுகப்படுத்தின பிறகு இலங்கை அரசு சுமார் 8 மில்லியன் ரூபாவை வீண் விரயமாவது சீருடைகளில் இருந்து வீண் விரயமாகின்ற 8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணத்தை சேமித்து வைத்து கொண்டார்கள். எனவே இலங்கையில் இலவச சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது 1993 வருடம். இலங்கையில இலவச பாடநூல் அறிமுகப்படுத்தப்பட்டது 1980 வருடம். இலக்கம் வினா 8ற்கான விடை இலக்கம் 4. அடுத்த வினா வினா இலக்கம் 9. ஆண்டின்படி உயர்தரத்திற்கு தகுதி பெற்றவர்கள் சதவீதம். இலங்கையில உயர்தரத்திற்கு 2019 வருடத்தில இருந்து தகுதி பெற்றவர்களுக்கான சதவீதமாக காணப்படுவது நாடளாவிய ரீதியில பார்ப்போமே இருந்தால்
நாடளாவிய ரீதியில 2018வது ஆண்டு உயர்தரத்துக்கான தகுதி 73.31 வீதம் 73.31 வீதமாகவும் 2019வது வருடத்துல 73.84 வீதமாகவும் காணப்படுகிறது. எனவே 2019ல 73.84 வீதமாக காணப்படுகிறது. அதோட கிழக்கு மாகாணத்துல சிட்டி அளவை பார்ப்போமே இருந்தால் மாகாண அடிப்படையில உயர்தரத்துக்கான தகுதியை நோக்குவோமாக இருந்தால் தென் மாகாணம் அதிக அளவான மாணவர்களை உயர்தரத்திற்கு தகுதி அடைய செய்த மாகாணமாக காணப்படுகிறது. அதாவது 78.31 வீதமான மாணவர்கள் தென் மாகாணத்தில் இருந்து 2019வது வருடம் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். இரண்டாவதாக மேல் மாகாணம். மேல் மாகாணத்தில் இருந்து 2019ல 76% மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். அடுத்தது நாங்க பார்க்க போறது கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்துல 2018வது வருடம் 69.97 வீதமானவர்களும் 2019வது வருடம் 70.25 வீதமானவர்களும் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். வடமாகாணத்தை பார்த்தோமே இருந்தா வடமாகாணத்துல 2009வது வருடம் 67.74 வீதமானவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். 2018ஆம் ஆண்டு 69.99 வீதமானவர்கள் வடமாகாணத்தில இருந்து உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள். எனவே வினா இலக்கம் 9ற்கான விடை 2019ல 73.84 வீதமானவர்களும் கிழக்கு மாகாணத்துல 70.25 வீதமானவர்களும். 9ற்கான விடை இலக்கம் 3. வினா 9ற்கான விடை இலக்கம் 3. அடுத்த வினா பதிமூன்று வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கம் அல்லாதது. யாருக்கு ஆன்சர் தெரியுமா? மாணவர்களை உயர்தரத்திற்கு தயார்படுத்தல். வினா இலக்கம் 10ற்கான விடை இலக்கம் 4. 2017ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி திட்டமானது இதர பிரதான நோக்கங்கள் 6 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல பிரதான நோக்கங்கள், முதலாவது நோக்கம் அனைத்து மாணவர்களையும் கல்வி உரிமையை பெறச் செய்தல். பிரதான நோக்கம் அனைத்து மாணவர்களதும் கல்வி உரிமையை பெறச் செய்தல். இரண்டாவது நோக்கம் ஓ-லெவல் காபோதர சாதாரண தர பரீட்சையில் வெற்றி தோல்வியை பொருட்படுத்தாமை. மூன்றாவதான நோக்கம் மாணவர்களது திறனை விருத்தி செய்தல். நான்காவது அறிவுத்திறன் மனப்பாங்கு விருத்தி. ஐந்தாவது தொழில்நுட்பத்துறை மற்றும் சமூக மேம்பாடு. ஆறாவது நோக்கம் சுய அபிமானம் மற்றும் ஆளுமை விருத்தி. இவ்வாறு 6 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்களை தரம் 1லிருந்து 13 வரைக்கும் ஏதோ ஒரு வகையில அவர்களை தொழில் உலகுக்கும் அவர்களுடைய ஆற்றல் ஆளுமையை விருத்தி செய்வதை நோக்காக கொண்டும்
இலங்கையில 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம் 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம். இலங்கையில 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2017ஆம் ஆண்டு. அது பிரதானமாக 6 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலாவது நோக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உரிமையை வழங்கல். அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உரிமையை வழங்குதல் முதலாவது நோக்கமாக காணப்பட்டது. இரண்டாவது, மாணவர்களது திறனை விருத்தி அடைய செய்தல். ஒவ்வொரு மாணவர்களுடைய திறனையும் தனியார் திறமைக்கு ஏற்றவாறு விருத்தி அடைய செய்தல். மூன்றாவதாக காணப்படுகின்ற நோக்கம் GC O-level பரீட்சையில் வெற்றி தோல்வி பொருட்படுத்தாமை. நான்காவதான நோக்கம் அறிவுத்திறன் மனப்பாங்கு விருத்தி. ஐந்தாவதான நோக்கம் தொழில்நுட்பமும் தொழிற்துறை சமூகத்திறன் மேம்பாடு. ஆறாவதாக காணப்படுகின்ற நோக்கம் சுய அபிமானம் ஆளுமை விருத்தியும். இந்த 6 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம் இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டது. இதுல இந்த அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு இது எல்லா ஒட்டுமொத்த நோக்கம் என்ன பார்த்தா, தரம் 1ல இருந்து தரம் 13 வரையான பிரிவுகள்ல வகுப்புகள்ல அனைத்து மாணவர்களையும் ஏதோ ஒரு வகையில பரீட்சை என்ற அடிப்படையில் அல்லாமல் ஏதோ ஒரு வகையில கற்க செய்து அவர்களை தொழில் உலகுக்கு தயார்படுத்தல் என்று தான் இது முழுதலாவிய நோக்கமாக காணப்படுகிறது. இதற்காக தரம் 12 O-level ஃபெயில் பண்ணவங்களையும் தரம் 12க்கு இணைத்துக் கொள்ளப்பட்டு அவங்களுக்கு விருப்பமான தொழிற்துறைகள், அதற்கு அவங்களுக்கு இயலுமை உள்ள தொழிற்துறைகள் அவங்களால தெரிவு செய்யப்பட்டு அதற்காக ஏற்றவாறு மாணவர்கள் தவணை முறை அடிப்படையில் தரம் 12 தவணை 1, 2 தரம் 13ல தவணை அடிப்படையில பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு NVQ 4 லெவல் சான்றிதழ்களும் அதற்கான தொழிற்பயிற்சியும் வழங்கப்பட்டு தொழில் பிரவேசத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. இதுதான் 2017ஆம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட 13 வருட உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கல்வி நிகழ்ச்சி திட்டம். எனவே வினா இலக்கம் 10ற்கான விடை இலக்கம் 4. வினா இலக்கம் 11. இலங்கையில் கட்டாய கல்வி வயதில்லை. இலங்கையில கட்டாய கல்வி வயதில்லை. வினா இலக்கம் 11ற்கான விடை இலக்கம் 4. இலங்கையில தற்போது கட்டாய கல்வி வயதில்லையாக காணப்படுகிறது 5 தொடக்கம் 16. 5 தொடக்கம் 16 வயது இலங்கையில கட்டாய கல்வி வயதில்லையாக காணப்படுகிறது. இலங்கையில 1998வது வருடம் கட்டாய கல்வி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1998வது வருடம் கட்டாய கல்வி சட்டம் இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டது. 1945வது வருடம் இலங்கையில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கட்டாய கல்வி சட்டம் 1998வது வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டு 5 தொடக்கம் 16 வயது வரையான காலப்பகுதி இலங்கையில கட்டாய கல்வி வயதில்லை என்பது 2016வது வருடம் 4ஆம் மாதம் 20ஆம் திகதி அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே வினா இலக்கம் 11ற்கான விடை இலக்கம் 4.
இலங்கையில் கட்டாய கல்வி வயதில்லை வினா இலக்கம் 11க்கான விடை இலக்கம் 4. அதாவது 5 தொடக்கம் 16 வயது வரையான காலப்பகுதிதான் இலங்கையில கட்டாய கல்விக்கான வயதில்லை. இலங்கையில 1945வது வருடம் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1998வது வருடம் கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் 5 தொடக்கம் 16 வயது வரையான பகுதி கட்டாய கல்வி வயதில்லை என 2016ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 20ஆம் திகதியிலிருந்து 5 தொடக்கம் 16 வயது வரையான காலப்பகுதி கட்டாய கல்வி காலப்பகுதியாக வயதில்லையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா 5E முறையை அறிமுகம் செய்தவர். 5E மெத்தட். கல்வியில ஆசிரியர்கள் ஒவ்வொருவர்களும் மாணவர்கள் தங்களுடைய கற்றலை மேம்படுத்துவதற்காக இலகுவாக முறையில மேற்கொள்வதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட முறைதான் 5E மெத்தட். இந்த 5E மெத்தட் 2007ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 5E மெத்தட்டை அறிமுகப்படுத்தியவர் ரகர் பைப்பி. ரகர் பைப்பி என்பவர் தான் 5E மெத்தட்டை இலங்கையில் 5E மெத்தட்டை அறிமுகம் செய்தவர். இந்த 5E இந்த 5 ஈயும் என்னன்னா, முதலாவது என்கேஜ்மெண்ட், அதாவது ஈடுபடல், கண்டறிதல், விளக்குதல், விரிவாக்கல், மதிப்பிடல். என்கேஜ்மெண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்பிளனேஷன், எலபரேஷன், எவலுவேஷன் என்ற அடிப்படையில இந்த 5E காணப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 5E அறிமுகப்படுத்தியவர் ரகர் பைப்பி. இந்த 5 ஈயும் எதை குறித்து நிற்குது? அந்த ஈடுபடுதல், கண்டறிதல், விளக்குதல், விரிவாக்கல், மதிப்பிடல் இதன் அடிப்படையில காணப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 12க்கான விடை இலக்கம் 4. அடுத்த வினா இந்தியாவின் மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் எது? நாங்க இந்தியாவோட பல்கலைக்கழகத்துக்கு முதல் பார்க்க உலகத்திலே மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமாக காணப்படுவது முதலாவது தோற்றம் பெற்ற பல்கலைக்கழகம் போலஞ்சா பல்கலைக்கழகம். 1088ஆம் ஆண்டு இத்தாலியில அமைக்கப்பட்ட போலஞ்சா பல்கலைக்கழகம் தான் உலகத்திலேயே முதலாக அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்தியாவுல காணப்படுற மிக பழமையான பல்கலைக்கழகம் எது? நாலந்தா பல்கலைக்கழகம். 13வது வினாவுக்கான விடை இலக்கம் 3. நாலந்தா பல்கலைக்கழகம். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் கிறிஸ்துக்கு முன் நாலந்தா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இலங்கையில மகாவிகாரை காலம் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட காலமும் ஒரே காலப்பகுதி என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அமைச்சவர் குமாரகுப்தா, மன்னர் குமாரகுப்தாருடைய காலத்துல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டு 2014வது வருடம் இதற்கான புனர் நிர்மாணம் இடம்பெற்றது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தியாவில் எங்க அமைஞ்சிருக்குண்டா,
பீகார் மாநிலத்துல ராஜ்கிர் என்ற இடத்துல தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்து காணப்படுகிறது. பீகார் மாநிலத்துல ராஜ்கிர் என்ற இடத்துல தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல வீசியாக சுனைனா சிங் காணப்படுகிறார். அடுத்ததாக இந்தியாவில் காணப்படுகின்ற பழமை வாய்ந்த இன்னொரு பல்கலைக்கழகம் தக்ஷிலா பல்கலைக்கழகம். அதாவது சாணக்கியருடைய காலப்பகுதியில உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த பல்கலைக்கழகம் அடுத்தது தக்ஷிலா. இந்த தக்ஷிலா பல்கலைக்கழகம் பஞ்சாப் மாநிலத்துல காணப்படுது. இது விஷ்ணுகுப்தா எனப்படுகின்ற ஒரு அரசரால அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் இந்த தக்ஷிலா பல்கலைக்கழகம். எனவே இந்தியாவில் காணப்படுகின்ற மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். குமாரகுப்தருடைய காலத்துல இது நிர்மாணிக்கப்பட்டது. 5ஆம் நூற்றாண்டு மகாவிகாரை ஒத்த கால பகுதியாக காணப்படுகிறது. இது பீகார் மாநிலத்துல ராஜ்கிர் என்ற ஒரு பகுதியில அமைந்து காணப்படுகிறது. அடுத்த வினா, வினா இலக்கம் 14. மொழியின் 4 பிரிவுகளையும் தருக. மொழியின் 4 பிரிவுகளாக காணப்படுவது எழுத்து, பேச்சு, வாசிப்பு, செவிமடுத்தல். இவ்வளவுதான் மொழியிட 4 பிரிவு. எழுத்து, பேச்சு, வாசிப்பு, செவிமடுத்தல். அதாவது வினா இலக்கம் 14 அதற்கான விடையாக காணப்படுது இலக்கம் 3. எழுத்து, பேச்சு, வாசிப்பு, செவிமடுத்தல். அடுத்த வினா, வினா இலக்கம் 15. ரூசோ எழுதிய புத்தகம் எது? ரூசோ எழுதிய புத்தகம் எது? இதுல ரூசோ எழுதிய புத்தகம் எமிலி. எமிலி எனப்படுகின்ற ஒரு சிறுமியை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் ரூசோவால் எழுதப்பட்ட எமிலி புத்தகம். அடுத்த புத்தகங்களாக காணப்படுகின்ற பாடசாலையும் சமுதாயமும், பாடசாலையும் குழந்தையும். இந்த புத்தகங்களை எழுதியவர் ஜான் டூயி. ஏற்கனவே நான் சொன்னபடி பயன்பாட்டுவாதம், கல்வியில பயன்பாட்டு வாதத்தை முன்வைத்த ஜான் டூயியால எழுதப்பட்ட புத்தகம் தான் பாடசாலையும் சமுதாயமும், பாடசாலையும் குழந்தையும் ஆகிய 2 நூல்களும் ஜான் டூயியால் எழுதப்பட்ட புத்தகங்கள். டாஸ்க் ஃபார் எஜுகேஷன் எனப்படுற புத்தகத்தை எழுதினவர் அவரும் ஒரு கல்வியலாளர் தான், சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன். டாஸ்க் ஃபார் எஜுகேஷன் என்ற நூலோட ஆசிரியர் சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன். சர் ரிச்சர்ட் லிவிங்ஸ்டன் தான் டாஸ்க் ஃபார் எஜுகேஷன் என்ற நூலோட ஆசிரியர். ரூசோவால எழுதப்பட்ட நூல் எமிலி. ரூசோ கல்வியில இயற்கை வாதத்தை முன்வைத்தவர். அதாவது குழந்தைகளை இயற்கையாக கற்க விட வேண்டும், அவர்கள் கல்வியை திணிக்க கூடாது என்ற கருத்தை முன்வைத்தவர் தான் ரூசோ. இயற்கைவாதம். அவரால் எழுதப்பட்ட நூல் எமிலி. அவரால் எழுதப்பட்ட மற்றொரு நூலும் காணப்படுகிறது, சமுதாய ஒப்பந்தம். ரூசோவால் எழுதப்பட்ட இன்னொரு நூல்
சமுதாய ஒப்பந்தம். சமுதாய ஒப்பந்தம் எனப்படுகின்ற இன்னொரு நூல் ரூசோவால் எழுதப்பட்டது. எனவே வினா இலக்கம் 15ற்கான விடை இலக்கம் 2. அடுத்த வினா, பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் எதன் அடிப்படையில் முதன்மை தெரிவு இடம்பெறும்? அதாவது பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் எதன் அடிப்படையில முதலாக தெரிவு செய்யப்படுவார்கள்? பல்கலைக்கழகத்துக்கான முதன்மை தெரிவு Z புள்ளி அடிப்படையில தான் இலங்கையில இடம்பெறுகிறது. முதன்மை தெரிவாக மாணவர்கள் Z புள்ளி அடிப்படையில தான் தெரிவு செய்யப்படுவார்கள். Z புள்ளி இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கு முதல் மொத்த பாடங்கள்ற புள்ளிகளை கூட்டி அந்த பாடங்கள் எண்ணிக்கையால பிரிக்கப்படுகின்ற வருகின்ற மார்க்ஸ் அடிப்படையில தான் பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 2001ஆம் ஆண்டு இலங்கையில Z புள்ளி அறிமுகப்படுத்தப்பட்டது. Z புள்ளி அடிப்படையில மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற முறைமை 2001ஆம் ஆண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த Z புள்ளி எவ்வாறு நிர்ணயிக்கப்படுது என்று சொன்னா, x⁻θ எனப்படுற வாய்ப்பாடை கொண்ட Z புள்ளியானது 40% மாவட்ட அடிப்படையில தெரிவு செய்யப்படுது. Z புள்ளி மாவட்ட அடிப்படையில 40% தெரிவு இடம்பெறுகிறது. அத்தோடு 16 பின்தங்கிய மாவட்டங்கள்ல சனத்தொகை விகிதாசாரப்படி, அதாவது பின்தங்கிய மாவட்டங்கள்ல காணப்படுகின்ற சனத்தொகை, எந்த மாவட்டங்கள்ல சனத்தொகை கூட, அந்த பின்தங்கிய மாவட்டங்கள் எந்த மாவட்டங்கள்ல குறைவு என்ற அடிப்படையில கொண்டு அடுத்ததாக இன விகிதாசார சனத்தொகை விகிதாசார அடிப்படையில இதற்கான தெரிவு இடம்பெறுகிறது. அதை தவிர 5% தெரிவு விசேட தேவையுடையவர்களுக்காக 5% தெரிவும் இதுல இடம்பெறுகிறது. Z புள்ளி இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது 2001ஆம் ஆண்டு. இதுல 40% தெரிவு மாவட்ட அடிப்படையிலையும், அடுத்ததாக 16 பின்தங்கிய மாவட்டங்கள்ல சனத்தொகை விகிதாசார படியும் 5% தெரிவு விசேட தேவையுடையோர், அதாவது கற்றல் இயலாமை கொண்டோர் அவர்களுக்காக இந்த Z புள்ளியில ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகிறது. அடுத்த வினா, சிறுவர் நட்புறவு பாடசாலை உருவாக்கத்திற்காக உதவுகின்ற சர்வதேச நிறுவனம். சிறுவர் நட்புறவு பாடசாலை என்று சொன்னா சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூல். சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூலுக்காக உதவி செய்கிற சர்வதேச நிறுவனம் யூனிசெஃப். யூனிசெஃப் நிறுவனம் தான் சிறுவர் நட்புறவு பாடசாலைக்காக உலகளாவிய ரீதியில நிதி உதவியை வழங்குற நிறுவனம். இந்த சிறுவர் நட்புறவு பாடசாலையானது யூனிசெஃபால 1997ஆவது வருடம் முதலாக தாய்லாந்துல அறிமுகப்படுத்தப்பட்டது. தாய்லாந்துல 1997ஆவது வருடம் யூனிசெஃப் சிறுவர் நட்புறவு பாடசாலையை அறிமுகம் செய்தது. இது தவிர இலங்கையில 2002ஆம் ஆண்டு சிறுவர் நட்புறவு பாடசாலை என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. அதை தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு கல்வி அமைச்சின் கீழ் தனியான ஒரு பிரிவு
அதாவது சிறுவர் நட்புறவு பாடசாலை யூனிட் ஒன்று திறக்கப்பட்டு அதன் கீழ் ஆரம்ப பாடசாலைகள் 5000 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில சிறுவர் நட்புறவு பாடசாலைகளாக உருவாக்குறதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. எனவே வினா இலக்கம் 17க்கான விடை யூனிசெஃப். இலக்கம் 4 சிறுவர் நட்புறவு பாடசாலை யூனிசெஃப் நிறுவனத்தினால 1997ஆம் ஆண்டு தாய்லாந்துல முதல்ல இந்த சிறுவர் நட்புறவு பாடசாலை வேலை திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இலங்கையில 2002ஆம் ஆண்டு யூனிசெஃப் நிறுவனம் சிறுவர் நட்புறவு பாடசாலை எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு கல்வி அமைச்சின் கீழ் சிறுவர் நட்புறவு பாடசாலைக்கான தனியான ஒரு யூனிட் அறிமுகப்படுத்தப்பட்டு அதுல 5000 ஆரம்ப பாடசாலைகள் உள்வாங்கப்பட்டு அதை சிறுவர் நட்புறவு பாடசாலைகளாக மாற்றுவதற்கான அல்லது ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை வேலை திட்டங்களை யூனிசெஃப் இலங்கை கல்வி அமைச்சோடு இணைந்து மேற்கொண்டது. இங்கு தெரிவு செய்யப்பட்ட 5000 பாடசாலைகள்ல 1552 பாடசாலைகள் 50 மாணவர்களை விட குறைவாக கொண்ட பிரைமரி ஸ்கூல்ஸ் அதாவது ஆரம்ப பாடசாலைகளாக காணப்பட்டது. எனவே வினா இலக்கம் 12க்கான விடை யூனிசெஃப். இலக்கம் 4 யூனிசெஃப். அடுத்த வினா இலக்கம் 18. வினா இலக்கம் 18. இலங்கையில் ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்டது எப்போது? யாருக்காவது? இலங்கையில் ஆசிரியர் சேவை 94வது வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1994வது வருடம். அதாவது விடை இலக்கம் 2. 1992வது வருடம் 10ஆம் மாதம் 31ஆம் திகதி 843 கீழ் 4ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இலங்கையில ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணக்கரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டு இலங்கையில 1992ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 31ஆம் திகதி 843 கீழ் 4ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த ஆசிரியர் சேவைக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டு 1994ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் திகதியில இருந்து இலங்கையில ஆசிரியர் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1994ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 6ஆம் திகதியில இருந்து இலங்கையில ஆசிரியர் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆசிரியர் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு 2008ஆம் ஆண்டு சீர்திருத்தம் ஒன்று ஆசிரியர் சேவையில மேற்கொள்ளப்பட்டது. எனவே வினா இலக்கம் 18ற்கான விடை இலங்கையில் ஆசிரியர் சேவை ஆரம்பிக்கப்பட்டது 1944ஆம் ஆண்டு 1992 10:31 விசேட வர்த்தமானி அறிவித்தல்
அடிப்படையில் 1910 6ஆம் திகதியிலிருந்து இலங்கையில ஆசிரியர் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வினா, வினா இலக்கம் 19. ஆங்கிலேயர் காலத்தில் கல்வியை வழங்கிய நிறுவனம். ஆங்கிலேயர் காலத்துல எதன் ஊடாக கல்வி வழங்கப்பட்டது? ஆங்கிலேயர் காலம் வினா இலக்கம் 19ற்கான விடை இலக்கம் 4. மிஷனரிகள். பாரிஸ் பாடசாலைகள் என்று சொல்றது போர்த்துகேயர் காலத்துல கல்வியை வழங்கின நிறுவனம் தான் பாரிஸ் பாடசாலைகள். ஏனைய இரு பாடசாலைகளும் ஒல்லாந்தர் காலத்துல கல்வியை வழங்கின நிறுவனங்கள். மிஷனரிகள் ஆங்கிலேயர் காலத்துல கல்வியை வழங்கின நிறுவனங்களாக காணப்படுவது மிஷனரிகள். அதாவது ஆளுநர் பிரவுன்ட்ரிக், இலங்கையில ஆளுநர் பிரவுன்ட்ரிக் அவர்களால, அதாவது ராபர்ட் பிரவுன்ட்ரிக் அவர்களால கல்வியை பரப்புவதற்காக அல்லது கல்வி நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த மிஷனரிகள் அமைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில 5 பிரதான மிஷனரிகள் ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில கல்வி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில லண்டன் மிஷனரி, பாப்ஸ்டிக், வெஸ்லியன், அமெரிக்கன், சர்ச் ஆகிய மிஷனரிகள் ஆங்கிலேயர் காலத்துல 5 மிஷனரிகள் உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக கல்வி வழங்கப்பட்டது. இதுல அமெரிக்கன் மிஷனரி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு கல்வியை வழங்கிச்சு. எனவே வினா இலக்கம் 19ற்கான விடை இலக்கம் 4. அடுத்த வினா 20வது வினா. ஆசிரியர் ஒருவருக்கான மருத்துவ விடுமுறை நாட்கள், அதாவது மெடிக்கல் லீவ் எத்தனை? அரசாங்கம் ஆசிரியர்களுக்காக பல்வேறு சலுகைகளை வழங்குது. அந்த அடிப்படையில லீவும், அதாவது விடுமுறையும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சலுகையாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ லீவாக காணப்படுவது 20 நாட்கள். 20 நாட்கள் ஆசிரியர் ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ லீவு நாட்கள். இது தவிர ஆசிரியர் ஒருவருக்கு அமைய விடுமுறை ஆக 21 நாட்கள் வழங்கப்படுகிறது. எனவே வினா இலக்கம் 20ற்கான விடை இலக்கம் 2. ஆசிரியர் ஒருவருக்கான மருத்துவ விடுமுறை நாட்கள் 20. அது தவிர அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அமைய விடுமுறை நாட்கள் 21. இது தவிர ஷார்ட் லீவ் என்று சொல்லக்கூடிய குறுகிய கால லீவு ஒரு மாதத்துல 1.5 மணித்தியாலங்களுக்கு மேற்படாதவாறு 2 முறை வழங்கப்படுகின்ற லீவு குறுகிய கால லீவாக காணப்படுகிறது. அடுத்ததாக விபத்து லீவு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் ஒருவருக்கு விபத்து நிகழ்ந்து பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியாத உடலியல் நிலையில் காணப்படுவாரே ஆனால் அதற்கான வழங்கப்படுகின்ற லீவு விபத்து லீவு. இந்த விபத்து லீவு 1 வருடங்கள் வழங்கப்படும். அது ஃபுல் salary, அதாவது முழு மாத சம்பளத்தொகை உடன் 1 வருடங்களுக்காக வழங்கப்படும். அது தவிர அரை வருடங்கள் half salary, அரை சம்பளத்தோடு விடுமுறை வழங்கப்படும்.
எனவே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு விடுமுறைகள் காணப்படுது. 20 மருத்துவ விடுமுறைகளும் 21 அமைய விடுமுறைகளும் மாதம் ஒன்றிற்கு 2 தடவைக்கு மேற்படாதவாறும் 1.5 மணித்தியாலங்களுக்கு விஞ்சாதவாறும் குறுகிய லீவுகளும் விபத்து லீவாக வருடம் 1 வருடத்திற்கு ஃபுல் salary அதாவது முழு சம்பளத்துடனான லீவும் அரை வருடத்திற்கு அரை சம்பளத்துடனான லீவும் வழங்கப்படுகிறது. எனவே ஆசிரியர் ஒருவருக்கான மருத்துவ விடுமுறை 20 நாட்கள். ஓகே, நான் ஃபரோஸ் கதைக்கிறேன் அட்மின். என்னன்னு சொன்னா இதுல ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொண்டு எடுத்துட்டு இப்படி வரும். என்னன்னு சொன்னா தொடர்ந்து கழிச்சு கொண்டு இருக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் உண்மையா ஜூம் கிளாஸ். அப்ப நாங்க ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு இப்போ 8 மணி சரியா 8:05 8:06 அப்படி ரிட்டர்ன்ல வருவோம் நாங்க. ஓகே, அதுல நான் மைக் ஆன் பண்றேன், அதுல பேசிக்கொள்வோம். அப்ப 8:05 அப்படி வாங்க. ஆனால் உள்ளடங்கல் கல்வி என்பது விசேட தேவையுடைய மாணவர்கள் சாதாரண மாணவர்களை போல அனைத்து வகையான சலுகைகளோடையும் கல்வி நடைபெறதான் உள்ளடங்கல் கல்வி எனப்படும். அடுத்த வினா, த எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலின் ஆசிரியர். த எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூல் ஆசிரியர் காணப்படுபவர் ஃப்ரோபல், ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல் தான் த எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூல் ஆசிரியர். இதை தவிர ஃப்ரோபல் சிறப்பம்சம் ஃபாதர் ஆஃப் கிண்டர்கார்டன், ஃபாதர் ஆஃப் கிண்டர்கார்டன் என்று அழைக்கப்படுகிறார். இது தவிர அவர் எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட் என்ற நூலையும் ஃப்ரெட்ரிக் ஃப்ரோபல் எழுதியுள்ளார். அடுத்தது நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம் கல்வி பகுப்பியல்கள். கல்வி பகுப்பியல்கள், இந்த கல்வி பகுப்பியல்கள்ல அறிகையாட்சி, எழுச்சி ஆட்சி, உள்ளியக்க ஆட்சி. இந்த எழுச்சி ஆட்சி அதாவது எழுச்சி மன ரீதியான விடயங்கள், உலகியக்க ஆட்சி உளத்திறன் சார்பான விடயங்களையும் குறிப்பிடுவதாக காணப்படுகிறது. இங்க உல இயக்க ஆட்சி
உல இயக்க ஆட்சியின் காணப்படுவது, அதாவது திறன்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த உல இயக்க ஆட்சி தொடர்பான கருத்தை முன்வைத்தவர் சிம்சன். சிம்சன் என்பவரால தான் உல இயக்க வகைப்பாடு 7 விதமான வகைப்பாடாக வகைப்படுத்தப்பட்டது. உல இயக்க திறன்கள் 7 வகையாக வகைப்படுத்தப்பட்டது சிம்சன் என்னும் கல்வியலாளரால் தான் வகைப்படுத்தப்பட்டது. அவ்வாறே மனவெழுச்சி, அதாவது மாணவர்களுக்கு தோன்றுகின்ற உள ரீதியான விடயங்கள், நம்பிக்கைகள், விழுமியங்கள் சார்பான விடயங்களை குறித்து நிற்பதாக மனவெழுச்சி ஆட்சி காணப்படுகிறது. இந்த மனவெழுச்சி ஆட்சியை முன்வைத்தவர் குரோத்வெல். குரோத்வெல் என்பவரால தான் உல இயக்க ஆட்சி, மனவெழுச்சி ஆட்சி தொடர்பான விடயங்கள் குரோத்வெல்லாலையும், உல இயக்க ஆட்சி தொடர்பான விடயங்கள் சிம்சனாலையும் முன்வைக்கப்பட்டது. நாற்பத்தி மூணாவது வினா உள்ளடங்கல் கல்வி. உள்ளடங்கல் கல்வி என்று சொன்னா என்னண்டா, விசேட தேவையுடைய மாணவர்களும் சாதாரண மாணவர்களை போல அனைத்து விதமான கல்வியையும் வழங்குகின்ற செயற்பாடுதான் உள்ளடங்கல் கல்வி. அடுத்த வினா இலங்கை ஆசிரியர் சேவையின் தரங்கள். சிம்சன் தான் உள்ள இயக்கம் தொடர்பான விடயங்களை முன்வைத்தவர். குரோத்வெல் தான் மனவெழுச்சி தொடர்பான விடயங்களை முன்வைத்தவர். 47வது வினா இலங்கை ஆசிரியர் சேவையில் உள்ள தரங்கள் எத்தனை? இலங்கை ஆசிரியர் சேவையில 7 தரங்கள் காணப்படுகிறது. அந்த 7 தரங்களும் என்னன்னு பார்த்தோமா இருந்தால் 3-2, அதாவது 3-2 தரம் A-level குவாலிஃபிகேஷனோட உதவி ஆசிரியர்களா இருக்கலாம் அல்லது தொண்டர் ஆசிரியர் நியமனங்களாக இருக்கலாம். இது வழங்கப்படுவது 3-2 A-level குவாலிஃபிகேஷன். அடுத்ததாக 3-1 ஈனா. 3-1 ஈனா ட்ரைனிங் காலேஜ் அல்லது டிப்ளோமா தாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற நியமனம். அடுத்தது 3-1 ஆவண்ணா. 3-1 ஆவண்ணா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது வெளியாகிறவங்களுக்கு 3-1 ஆவண்ணா. 3-1 ஆனா பட்டதாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற நியமனம் 3-1 ஆனா. இது தவிர 2-2, 2-1, கிரேட் 1 ஆகிய 7 படிமட்டங்கள்ல இலங்கையோட ஆசிரியர் தரங்கள் காணப்படுகிறது. இலங்கையோட ஆசிரியர் தரங்கள் 7 படிமட்டங்கள்ல காணப்படுகிறது. அடுத்த வினா உயர்மட்ட அறிதலாட்சி. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்றை தயாரிக்க வேணுமா இருந்தா அது ப்ளூம் த டெக்ஸனோமி, அதாவது ப்ளூம் த பகுப்பியல் அடிப்படையில தான் இந்த ஒரு பரீட்சை எக்ஸாம் பேப்பரும் நடைபெற தயாரிக்கப்பட வேண்டும். ப்ளூம் த டெக்ஸனோமி அடிப்படையில தான் எந்த ஒரு எக்ஸாம் பேப்பரும் தயாரிக்கப்பட வேண்டும். அதாவது ஆரம்பத்துல வார வினாக்கள் இருந்து இறுதி வார வினாக்கள் அவருடைய டெக்ஸனோமி அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில உயர்மட்ட அறிதலாட்சியா சொன்னா என்னன்னு சொன்னா பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு ஆகிய வினாக்களை உள்ளடக்கி அந்த வினாக்களை எங்களுக்கு செய்ய இயலுமான திறன் தான் உயர்மட்ட அறிதலாட்சி. உயர்மட்ட அறிதலாட்சின்னு சொன்னா ப்ளூம் த டெக்ஸனோமில வரும் படிநிலைகள் கிரகித்தல், பிரயோகித்தல், பகுத்தல், தொகுத்தல், மதிப்பிடல் ஆகிய இந்த படிநிலைகள்ல 4வது படிநிலை பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு. பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு இவ்வகையான வினாக்களை கொண்ட வினாக்கள் உயர் அறிதலாட்சி வினாக்கள் என்ற வகைப்பாட்டுக்குள்ள உள்ளடங்கும். இந்த உயர் அறிதலாட்சி வினாக்களை எங்களால செய்ய முடியுமா இருந்தா நாங்கள் உயர் அறிதலாட்சி கொண்டவர்களாக கணிக்கப்படுவோம். எனவே பகுப்பு ப்ளூமின் டெக்ஸனோமி, ப்ளூம் இந்த பகுப்பின் அடிப்படையில் பகுப்பு, தொகுப்பு, மதிப்பீடு ஆகிய வினாக்களை உள்ளடக்கி படிமுறை தான்
உயர்மட்ட அறிதலாட்சி எனப்படும். அடுத்த வினா, கற்றல் கற்பித்தல் செயற்பாடின் போது empowering 8 method 5S மெத்தட் போல கற்றல் கற்பித்தல் செயற்பாடை இலகுவாக்குவதற்காக E8 மெத்தட் எனப்படுகின்ற இன்னொரு முறையும் பின்பற்றப்படுகிறது. E8 மெத்தட் என்பது பிரச்சனைகளை தீர்க்கின்ற முறைமை. மாணவர்கள் பிரச்சனையை இலகுவாக தீர்ப்பதற்கான படிமுறைகள் தான் E8 மெத்தட். இதுக்கான டெஃபினேஷன் என்று பார்த்தா, மாணவர்கள் கற்றல் கற்பித்தலின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இலகுவாக தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் தான் E8 மெத்தட். இந்த E8 மெத்தட் 8 படிமுறைகள் அடிப்படையில ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். முதலாவது அடையாளம் காணல். அடையாளம் காணல், கண்டறிதல், தெரிதல், ஒழுங்குபடுத்தல், உருவாக்கல், முன்வைத்தல், கணித்தல், பிரயோகித்தல் ஆகிய 8 படிநிலைகள் அடிப்படையில இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது, அதாவது இலகுவாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய படிநிலைகளாக 8 படிநிலைகள் காணப்படுகிறது. அடையாளம் காணல், கண்டறிதல், தெரிதல், ஒழுங்குபடுத்தல், உருவாக்கல், முன்வைத்தல், கணித்தல், பிரயோகித்தல் என்ற அடிப்படையில 8 அடிப்படையிலேயும் படிமுறைகளின் ஊடாக இந்த E8 மெத்தட் பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கான வழியாக காணப்படுகிறது. இறுதியான வினா, இலங்கையின் தேசிய பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் நிறுவனம் எது? யாருக்காவது தெரியுமா? வெரி குட். எல்லாருமே பல்கலைக்கழகங்கள் 15 அந்த தேசிய பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பிரதான நிர்வாகம் UGC என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இந்த தேசிய பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற நிறுவனமாக காணப்படுவது பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு. இந்த பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு 1978 வருடம் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் வருட 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி இலங்கையில ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவராக காணப்படுகிறார் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க. பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தான் தற்போது இலங்கை UGC தலைவராக காணப்படுகிறார். எனவே 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இலங்கையில காணப்படுகிற 15 தேசிய பல்கலைக்கழகங்களையும் நிர்வகிக்கிற பிரதான நிர்வாகமாக காணப்படுவது UGC எனப்படும் பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு. ரைட், ஓகே. நீண்ட செஷன். நாங்க இதுவரைக்கும் இப்படி நாங்க நடத்தினது காலமே மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரம் நடத்துறது. ஜூம்ன்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அது என்னன்னு சொன்னா ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து காய்ச்சி கொண்டு இருக்கணும். பெரிய கஷ்டம், அது மிச்சம் டயர்ட் ஆகும். சாரி, இதுல நிறைய டிஸ்டர்ப்ஸ் அந்த இது வந்துருக்கு சில இதுகள்ல. சில இதுல நீங்க அந்த ஆண்டுகள் சம்பந்தமா சில கண்ட்ரடிக்ஷன்ஸ் அதுல அதை கொஞ்சம் அதை கிளியர் பண்ணுவோம் நாங்க சரியான இது. அதுல இடையில அதை செக் பண்ணியிருந்தோம் சில பிரச்சனைகள்.
ரைட். அதுல அந்த கன்ட்ரடிக்ஷன் வந்த இதுகளை சரியா அந்த என்னன்னு சொல்றது ரெஃபரன்ஸை வச்சு நாங்க உங்களுக்கு அதை இது அறிய தருவோம். இதுல வேற ஏதாவது இந்த இன்றைக்கு நடந்த இந்த செமினார்ஸ்ல ஏதாவது விஷயங்கள் நீங்க சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம். கேட்டீங்களா? மைக் ஓன் பண்ணி வச்சிருக்கீங்க. பிரயோசனமான சொல்லுங்க. எல்லாரும் படிச்சிருக்கீங்க நிறைய விலங்கு ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த